அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது பார்க்கும்போது ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான விரதங்களில் ஒன்றாக பார்க்கப்படுதுங்க. இந்த ஏகாதசி விரதத்திற்கு அப்படின்னு ஒரு புராண கதையும் இருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பதிவில் ஏகாதசி விரதத்திற்கான ஒரு புராண கதையோடு ஏகாதசி விரதத்தினுடைய மகத்துவம் என்ன, சிறப்புகள் என்ன, அது எவ்வாறு நாம் விரதம் இருந்து நாம் விஷ்ணு பகவானினுடைய பரிபூரண அருளை பெறணும், ஏகாதசி விரதத்தின் முக்கியத்துவம் என்ன, ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய எளிமையான முறைகள் என்ன, இப்படி அனைத்து தகவலையும் இந்த ஒரு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி அன்று மகிமைகள் நிறைந்த அஜா ஏகாதசி கொண்டாடப்படுகிறதுங்க. இந்த அஜா ஏகாதசி அப்படின்னா என்ன, அதனுடைய மகிமைகள் மற்றும் பலன்கள் குறித்து இப்போ நாம் விரிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்து மதத்தில் பல விரதங்கள் மக்களால் மேற்கொள்ளப்படுது. அந்த விரதங்களில் மிக முக்கியமான ஒன்று தான் அஜா ஏகாதசி. இது ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் அப்படி இல்லைன்னா செப்டம்பர் கிருஷ்ணபட்சத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி திதியில் கொண்டாடப்படுது. இந்த ஏகாதசி அன்னடா ஏகாதசி அப்படின்னும் அழைக்கப்படுது. இதுக்கு பிறவியற்றவர் அப்படி இல்லைன்னா எங்கும் இருப்பவர் அப்படின்னு பொருள்படும். இது பரம்பொருளான விஷ்ணு பகவானை குறிக்குதுங்க. இந்த விரதம் விஷ்ணுவினுடைய மகிமையை போற்றி பக்தர்கள் தங்களுடைய பாவங்களை போக்கி மோட்சத்தை அடைய உதவும் ஒரு ஆன்மீக நடைமுறை அப்படின்னும் சொல்லலாம். அஜா ஏகாதசி அன்று விரதம் அனுஷ்டிப்பவர்களுக்கு பாவங்களில் இருந்து விடுபட்டு மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு கூறப்படுது. பத்ம புராணம் மற்றும் பிரம்மாண்ட புராணம் போன்றவை அஜா ஏகாதசியை அனுஷ்டிப்பது ஒருவர் தனது முன் ஜென்ம பாவங்களையும் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்களையும் நீக்கி மோட்ச பாதையை அடைய உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விரதம் பகவான் விஷ்ணுவின் அருளை பெறுவதற்கு சிறந்த வழி அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் விஷ்ணு பகவான் பக்தர்கள் பிரார்த்தனைகளை ஏற்று அவர்களுக்கு செல்வம், ஆரோக்கியம், மன அமைதியை விளங்குகிறாரு அப்படின்னு நம்பப்படுது. இந்த விரதம் கர்ம வினைகளை அகற்றி நல்லொழுக்கங்களை அளித்து உயர்ந்த வாழ்க்கை வாழ உதவுவதாக கருதப்படுது. இது ஒருவரினுடைய மனதை தூய்மையாக்கி தெய்வீக சக்தியுடன் இணைகிறது அப்படின்னு சொல்லலாம். நாடை இழந்து மயானத்தை காவல் புரிந்து வந்த ஹரிச்சந்திர மகாராஜா ஒரு நாள் கௌதம முனிவரை சந்திக்க நேர்ந்தது. கௌதம முனிவரிடம் தனக்கு நேர்ந்ததை சொல்லி ஹரிச்சந்திர மகாராஜா மனம் வருந்தினார். அவருடைய பரிதாபமான நிலையை கண்ட கௌதம முனிவர் ஆவணி மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய அஜா ஏகாதசி அனைத்து பாவங்களையும் விளக்கக்கூடியது. அதனால் அன்று மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து இரவு முழுவதும் கண் விழித்து இறைவன் திருநாமத்தை சொல்லி வழிபாடு செய். இந்த விரதம் இருக்கிறதுனால உன்னுடைய முற்பிறவியில் செய்த பாவங்கள் விலகி கஷ்ட காலங்களில் இருந்து விடுபடுவாய் அப்படின்னு முனிவர் வரமருளி சென்றார். கௌதம முனிவரின் பரிந்துரையை ஏற்ற ஹரிச்சந்திர மகாராஜா ஏகாதசியில விரதமிருந்து இறைவனை மனமுருகி வழிபட்டு துன்பங்களில் இருந்து விடுபட்டார். உயிரிழந்த மகனையும் தன்னுடைய நாட்டையும் மீட்டார். விண்ணிலிருந்து தேவர்கள் ஹரிச்சந்திர மகாராஜாவை வாழ்த்தினாங்க, மலர் தூவி ஆசிர்வதித்தாங்க. அஜா ஏகாதசியின் மகிமையால் அவர் மீண்டும் தன் ராஜ்யத்தை பெற்ற இந்த சிறப்பு வாய்ந்த அஜா ஏகாதசி அன்று நாமும் விரதம் இருக்க வேண்டும். இந்த தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து சுத்தமான ஆடைகளை அணிந்து விரதத்தை தொடங்க வேண்டும். விஷ்ணுவின் புகைப்படம் அல்லது சிலையை ஒரு மணப்பலகையில் வைத்து துளசி இலைகள், மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். பழங்கள் மற்றும் நெய்வேத்தியங்கள் படைக்கணும். விஷ்ணு சரஸ்கர நாமம் அப்படி இல்லைன்னா விஷ்ணு மந்திரங்களை ஜபிக்கலாம். முழு விரதம் இருக்கிறவங்க உணவுகள் இல்லாமல் இருக்கலாம். பகுதி நேர விரதம் இருக்கிறவங்க பழங்கள், பால் மற்றும் புரத உணவுகளை உட்கொண்டு விரதம் இருக்கலாம்.
அரிசி, பருப்பு மற்றும் உப்பு உணவுகளை தவிர்க்க வேண்டும். ஏழைகளுக்கு உணவு, உடை அல்லது ஏதாவது பொருட்களை தானம் வழங்கலாம். இது தங்களின் புண்ணியங்களை பெருக்கும். இரவு முழுவதும் கண் விழித்து விஷ்ணு பகவானின் புகழை பாடி தியானம் செய்ய வேண்டும். அடுத்த நாள் துவாதசி அன்று காலையில் விரதத்தை முடித்து ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்கி பூஜை செய்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். அஜா ஏகாதசி விரதமானது ஆன்மீக பயணத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது ஒரு பெரும் பகுதியாகும் அப்படின்னு சொல்லலாம். இது பக்தர்களுக்கு பாவ விமோச்சனம், மன அமைதி மற்றும் தெய்வீக அருளை வழங்குகிறது. இந்த விரதத்தை முழு பக்தியுடனும் மன தூய்மையுடனும் அனுஷ்டிப்பது ஒருவருக்கு ஆன்மீக உயர்வையும் புண்ணியத்தையும் பெற்றுத்தரும். இந்த புனிதமான நாளில் விஷ்ணுவின் புகழ் பாடி விரதத்தை மேற்கொண்டு இறைவனின் அருளை பரிபூரணமாக பெறுவது அவசியமான ஒன்று. அதே போல ஏகாதசி விரதம் பகவான் விஷ்ணுவுக்கு உகந்த விரதமாகவும் இருக்குதுங்க. இது மாதந்தோறும் வரக்கூடிய ஏகாதசி திதியில அனுஷ்டிக்கப்படுது. புராணங்களின்படி ஏகாதசி விரதம் தோன்றியதற்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாறும் இருக்கு. ஒரு முரண் அப்படின்ற அசுரன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மிகுந்த துன்பம் கொடுத்தான். தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டாங்க. சிவபெருமான் அவர்களை மகாவிஷ்ணுவை சரணடையுமாறு கூறினார். மகாவிஷ்ணு அசுரனுடன் போர் புரிந்தார். போர் நீண்ட நாட்கள் நீடித்தது. அப்போ மகாவிஷ்ணுவின் உடல்ல இருந்து ஒரு பெண் தோன்றினா. அவள் அசுரனை கொன்றா. அந்த பெண் ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்பட்டு அவளது பெயரில் விரதம் அனுஷ்டிக்கப்படுது. ஏகாதசி விரதத்தினுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வரலாறு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏகாதசியில் விரதம் இருக்கிறவங்க எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபட்டு பகவான் விஷ்ணுவின் அருளை பெறுவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சிறப்பிக்கப்படுது. இந்த நாளில் விரதம் இருந்தால் வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம். ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்தமான விரதங்களில் ஒன்று. மாதந்தோறும் வரக்கூடிய ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை நிலவி வருகிறது. ஏகாதசி விரதம் உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் நல்லது அப்படின்னும் கருதப்படுது. ஏகாதசி விரதம் மற்ற எல்லா விரதங்களின் பலன்களையும் தரக்கூடியது அப்படின்னும் சொல்லலாம். அதாவது ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தோம்னா, ஏகாதசி திதியில் அதிகாலையில் எழுந்து குளித்து பெருமாளை வழிபடணும். உணவை தவிர்க்க வேண்டும் அல்லது ஒருவேளை மட்டும் பால் பழம் போன்றவற்றை உட்கொள்ளலாம். ஏகாதசி அன்று பெருமாளின் நாமங்களை உச்சரிக்கிறதும் புராண கதைகளை படிக்கிறதும் நன்மையை தரும். துவாதசி அன்று பராமனை செய்து விரதத்தை முடிக்க வேண்டியது அவசியம். பராணை என்பது விரதத்தை முடிக்கும் ஒரு சடங்கு அப்படின்னும் சொல்லலாம். இவ்வாறாக நாம் ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் நமக்கு அதீத நன்மைகள் உருவாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இன்றளவு மக்கள் பார்த்திங்க அப்படின்னா பலரும் ஏகாதசி விரதத்தை தவறாமல் கடைபிடித்தும் வந்துட்டுருக்காங்க. திருமாலினுடைய அவதாரமான ஸ்ரீராமனே பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தில் விஜயா என்ற ஏகாதசி விரதத்தை இருந்து பின் கடலை கடந்து சென்று தசகிரீவனை அழித்து இலங்கையை வென்றாரு அப்படிங்கிற புராணமும் தெரிவிக்கிறது. இந்த யோசனையை அவருக்கு பக்தாயப்பர் அப்படின்ற முனிவர் சொல்லியிருக்காரு. இந்த ஏகாதசி விரதம் கோரிய பலன்களை தட்டாமல் தரும். அதே மாதிரி மேலும் சீதாதேவியின் அருளையும் நாம பெறலாம். ஒரு வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்து துவாசிபாரனை முடித்து அம்பரீஷை மகாராஜாவை தவத்தில் சிறந்த துர்வாச முனிவராலும் ஒன்று செய்ய முடியல. அம்பரீஷ மகாராஜாவை திருமாலின் சுதர்சன சக்கரம் காத்தது அப்படின்னு பாகவத புராணமும் தெரிவிக்கிறது. திருக்குறுங்குடி என்னும் தலத்தில் பாணர் குலத்தைச் சேர்ந்த
நம்பாடவான் ஏகாதசி அன்று எம்பெருமானை பாடி தானும் உயர்வு பெற்றதோடு தன்னை அழிக்க வந்த பிரம்மாக்ஷனுக்கும் சாப விமோசனத்தை அளித்ததை கைசிக புராணமும் தெரிவிக்கிறது. ரும்மங்காதன் எனும் மாமன்னன் இந்த விரதத்தை தானும் கடைபிடித்து தன் நாட்டவரும் பின்பற்றுமாறு செய்ததால் அவன் பெற்ற பெயரும் பயனை ருக்மங்காத சரித்திரமும் தெரிவிக்கிறது. பீமன் ஓர் ஆண்டு முழுவதும் இந்த விரதத்தை செய்ய முடியாத நிலையில் ஆனி மாத சுக்லபட்ச ஏகாதசியாகிய நிர்ஜலா எனும் விரதத்தை மட்டுமே நிறைவேற்றி ஓர் ஆண்டின் முழு பலனை பெற்றதாக பத்ம புராணமும் தெரிவிக்கிறது. பார்கடல்ல மந்தாரா மலையை மத்தாகவும் வாசுகிய கயிறாகவும் கொண்டு எம்பெருமான் அழுத்தத்தை கடந்து எடுத்து ஒப்பற்ற நாள் வைகுண்ட ஏகாதசியாகும்.